ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் தான் நாவல் பழம். இது நாவல் பழம்ன்றது நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸ்னு கூட சொல்லலாம். இதில் ஹைப்ரிட் இருக்குது. இது நாட்டு நாவல் பழம். இது ஒருத்தங்க நெய்பர்ஸ் வந்து கொடுத்தாங்க, அவங்க மரத்தில் முளைச்சதை. அதை என் பிள்ளைங்க வந்து இதை தொடவே மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு ஐடியா பண்ணேன். இதை வந்து நம்ம ஜூஸ் ஆட்டை மேக் பண்ணி நம்ம ஐஸில் கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டு நாட்டு சர்க்கரையோ அல்லது பனங்கற்கண்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி எப்படியாச்சும் அவங்கள குடிக்க வச்சிடணும். நம்ம மட்டும் தின்றமே. இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது. இந்த பதிவை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நாவல் பழம் வந்து அவ்வளவு ஜாமுன் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பல நன்மைகள் இருக்குது. இது வந்து இரத்த சோகையை தடுக்கிறது, செரிமானத்திற்கு உதவும், சரும ஆரோக்கியம், வைட்டமின் தாதுக்கள் வந்து அதிகமாக இருக்குது, ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஜாம்புலின் அன்று ஜாம்போசின் அப்படின்ற 2 சத்துக்கள் வந்து 2 பொருட்கள் வந்து இந்த நாவல் பழத்தில் இருக்குது. இது சர்க்கரையோட அளவு வந்து பயங்கரமாக வந்து குறைக்குது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு, இதய ஆரோக்கியம் மேம்படுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது, பற்கள் மற்றும் ஈறுகளை பலப்படுத்துகிறது, எடை இழப்பு கூட நல்லதாங்க. கலோரிகள் குறைவாக இருக்கனால, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால இது வந்து எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். இதில் கால்சியம், இரும்பு, வைட்டமின் பி, பாஸ்பரஸ் சத்துக்கள் அதிகம் உள்ளதுங்க. இதில் முக்கியமாக சொல்லப்போனால் குழந்தைகளுக்கு வந்து எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா கொஞ்சம் கையுறை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நல்லா வடிகட்டிட்டு, இது மிக்சியில் போடணும்னு அவசியமே இல்லை. இவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு பியூட்டியான கலர் பாருங்கள். அது என்ன கலர்? அவ்வளோ ஒரு அந்த மாதிரி வைலட்லேயே ஒரு நல்ல ஒரு வைலட்டுங்க. டார்க் வைலட் பழம், ஆனால் எவ்வளோ கலர்ஸ் அப்படி கொடுங்க, அட்ராக்ஷனாக இருக்குங்க. இது குழந்தைங்க வந்து கண்டிப்பாக குடிக்காத குடிக்குங்க. 100% நான் சொல்கிறேன். பனங்கற்கண்டு தான் இருந்துச்சு வீட்டில். அதை போட்டு நல்லா அந்த வடிகட்டின ஒரு நல்ல ஒரு டார்க்கான ஒரு வைலட் கலரை லைட் வைலட் ஆயிடுச்சு. நம்ம ஜூஸ் ஆட்டை பண்ணவும் இதை அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே லைட்டாக ஐஸ் கட்டி போட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சுட்டேன். சர்ப்ரைஸாக நேற்று ஈவினிங்கு என் பொண்ணு அப்படியே என்னடா வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு பார்ப்பான். பையன் லேட்டாக தான் வருவான். உடனே இந்த கலர்ஃபுல்லாக இருந்தவும் எடுத்து அது கண்ணாடி அந்த கிளாஸில் ஊற்றி குடிக்கவே சாப்பிட மாட்டா, அது குடிக்கவும் மாட்டான். நாட்டு சர்க்கரையை வந்து இது பனங்கற்கண்டு போட்டு நல்லா ஆற்றி ஜில்லுன்னு லைட்டாக இருக்கவும் நான் வர்றதுக்கு முன்னுக்கு ஒரு 1/2 hour முன்னுக்கு எடுத்து அப்படியே கலர்ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டேன். அப்படியே ஊற்றி நான் போகிறதுக்குள்ளே என்ன பண்ணிட்டா, ஒரு கிளாஸ் அடிச்சிட்டாமா. நல்லா இருக்குமா இது என்ன அப்படின்னு கேட்டால், இது வந்து நாவல் பழம் ஜூஸில். ஐயோ எனக்கு பிடிக்கவே பிடிக்காதேன்னு. அம்மா டேஸ்ட்டாக இருந்துச்சுமா, நீங்கள் போய் சொல்கிறீங்க, அந்த பழம் இல்லை அப்படின்னா. இல்லை அதாம்ல அப்படின்னா குடிச்சிட்டு கம்முன்னு போயிட்டான். இப்படி வந்து சின்ன குழந்தைகளுக்கு நம்ம இப்படி வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு அட்ராக்ஷனான ஜூஸாக வந்து நம்ம போட்டு கொடுத்தோம்னா சாப்பிடாத பழங்களும் சாப்பிடுங்க. சரியா? ஒரு அன்பான ஒரு நம்மளோட அன்பை வெளிப்படுத்துறது இதுவும். அம்மா நல்லா இருந்துச்சுமா, இது மாதிரி போட்டு வைங்கம்மா, தொடர்ந்து கடிச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி துவப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னான். சரி பிள்ளை, நான் சீசனல் ஃப்ரூட்ஸ் அனுப்பேன். நான் கண்டிப்பாக வந்து ஒரு வீக்லி 2 days நம்ம இந்த இது சீசன் போகிறதுக்குள்ளேயும் நான் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். அவ்வளோ ஒரு ஹாப்பியாக படிக்க உட்காந்துட்டான். வேறுங்க அந்த கலரே வந்து நம்மளை அவ்வளோ அட்ராக்ஷன் கொடுக்குதுங்க. அதனால் நம்ம குழந்தைகளுக்கு வந்து எது வந்து பிடிக்காதோ அப்படின்றத அது எப்படியெல்லாம் செஞ்சு கொடுக்குறோன்ற விதத்தில் தான் இருக்குது. ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஓகேவா? வாழ்க்கையிலையும் அப்படி தான். நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக வாழணும். அதை பார்த்தா பிள்ளைகளும் ஒரு சந்தோஷமாக நம்மளை எடுத்துக்கிறோங்க. அதே மாதிரி தான் இந்த அவ்வளோ சத்துக்கள் நாவல் பழத்தில் இருக்குங்க. அவ்வளோ ஹெல்த்தி ஒரு இது. அதுக்கடுத்து வந்து நம்ம மாடியில் நம்மளுக்கு வந்து அத்திப்பழமும் ட்ராகன் ஃப்ரூட்டும் கிடச்சிச்சின்னு சொன்னேன். அதில் வந்து ஜூஸ் போட்டேன். அது ஹாப்பியாக குடிச்சிச்சுங்க. அத்திப்பழம் பாலை வந்து நல்லா அத்திப்பழத்தை உரிச்சிட்டு தொலியோடு கூட அடிக்கலாம். நல்லா இனிப்பாக இருக்குது. வீட்டில் வளர்க்குறது. நல்லா பால் போட்டு இதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் தொடவே மாட்டாங்க, திங்கவே மாட்டாங்க இந்த பழத்தை. இதை வந்து அடிச்சிட்டா ஒரே அடி ஒரு டம்ளர் அப்படியே ஊற்றி ஜில்லுன்னு வச்சுருந்தேன். வெயிலுக்கு அது ஒன்றும் தொண்டைக்கு ஒன்றும் ஒரு இதமாக இருக்கவும் குடிச்சிட்டாங்க. ஏம்மா இன்னும் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கலாம், நீ பழுத்ததே வந்து ஒரு 5 பழந்தையா, நீ அம்மா வந்து நிறையா செடிகள் உருவாக்கி நான் பண்ணித்தரேன். ஏன்னா இதெல்லாம் வெளியில் வாங்கினோம்னா கொஞ்சம் அதிகம்தான். 4 பழம் நல்லா இருக்குது, 3 பழம் அழுகிடுது. இதுலேயும் மாடி தோட்டத்தில் நம்ம உரங்கள் கொடுத்து அதை வந்து பாதுகாத்து 1 year கழித்து அந்த அறுவடை எடுக்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பிங்க. இதை நீங்கள் பார்க்குறவங்களும் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். கலர்ஃபுல்லாக வந்து 3 ஜூஸ் காட்டியிருக்கேன். அத்திப்பழம், ட்ராகன் ஃப்ரூட்டு, லெமன் ஜூஸில் அந்த கலரை போட்டிருக்கேன் பாருங்கள், அவ்வளவு. அப்புறம் வந்து நம்ம ரோஸ் மில்க்கு டீ வந்து இந்த வெயில் காலத்தில் குடிக்க மாட்டாங்க. என்ன பண்ணிவிட்டேன், ரோஸ் மில்க்கை வந்து நேச்சுரல் கலர் இது ரோஸ் மில்க்கை போட்டு கொடுத்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்து
ஹாப்பியாக வந்து இந்த 3 ஜூஸுமே நல்லா குடிச்சிச்சுக்க. இது 3மே வந்து இல்லை 2ல் தொடவே தொடாது. நாவல் பழம் ஜூஸும் நம்ம அத்திப்பழம் ஜூஸும் தொடவே மாட்டாங்க. மற்ற ஜூஸை குடிச்சிக்கிடுவாங்க. ஆனால் நாவப்பழத்தில் நான் இந்த பதிவு எடுத்ததுக்கே வந்து குழந்தைகளுக்கு பிடிக்காத பழங்களை வந்து இப்படி ஜூஸாக போட்டு கொடுக்கலாம். என்னைக்காச்சும் அப்படியே கடித்து சாப்பிட முடியாட்டி சத்துக்கள் கண்டிப்பாக வந்து போகும். இதில் முக்கியமான ஒன்று, நான் இதுக்காண்டி தான் பதிவே போட்டேன். புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும், நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்துங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இந்த செல்கள் வந்து புற்றுநோய் செல்களை வந்து அப்படியே போராடி அழிக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து சீசனல் ஃப்ரூட்ஸ் நாவல் பழத்தை வந்து கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு வந்து புகுத்துங்க. நம்மளும் சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் நார்மலாக இருந்தாலும் இந்த பழங்களை வந்து நல்லா கடித்து சாப்பிட்லாம். லைட்டாக சால்ட்டு கூட போட்டு சாப்பிட்லாம். அவ்வளவு நல்லதுங்க. சர்க்கரை நோயாளிக்கும் புற்றுநோய் அபாயத்தை வந்து தடுக்கக்கூடியது. அதனால் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.